வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 256 காண்போமா? உத்தவரின் பிருந்தாவன விஜயம். ஸ்ரீ சுகர் கூறினார், விஷ்ணிகுலத்தில் உதித்த மகா உத்தமரான உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அளவு கடந்த ஈடுபாடு கொண்டவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாசத்திற்கு உரியவர், அறிவாளிகளில் சிறந்தவர், தேவகுரு பிரகஸ்பதியின் சீடராவார். தம்மிடம் சரணடைந்தவர்களின் துன்பத்தை போக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சமயம் பிரிய நண்பரான உத்தவரின் கையை தன் கைகளால் பிடித்து கொண்டு பின்வருமாறு கூறினார். என் மனதிற்கினிய உத்தவனே, நீ விரஜபூமிக்குச் சென்று எங்கள் பெற்றோர்களை திருப்திப்படுத்த வேண்டும். மேலும் என் செய்தியை சொல்லி என் பிரிவினால் உண்டான கோபியர்களின் மன வருத்தத்தையும் அகற்ற வேண்டும். அதாவது விரஜபூமி என்பது கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனகிரி, யமுனை கரை ஆகியவை அடங்கிய பகுதிகளாகும். அந்த கோபியர்களின் மனங்கள் எப்பொழுதும் என்னில் ஆழ்ந்துள்ளன. அவர்களது உயிர்களும் எப்போதும் எனக்காகவே உள்ளன. என்னை மட்டுமே தங்கள் பிரியத்துக்கு உகந்த நாயகனாக உயிருக்கு உயிராக கொண்டுள்ளனர். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அந்த கோகுலத்து பெண்களுக்கு நான் மனதில் வைத்து போற்றும் அன்பிற்குரிய பொருளாக இருக்கிறேன். இவ்வாறு வெகு தூரத்தில் உள்ள என்னை நினைக்கும் பொழுது அவர்கள் பிரிவு துயரெனும் உணர்ச்சியில் ஆழ்ந்து விடுகின்றனர். நான் அவர்களிடம் திரும்பிச் செல்வேன் என்ற உறுதியளித்த ஒரே காரணத்திற்காக தங்களை என்னிடம் முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட கோபியர்கள் எப்படியோ தங்களது உயிரை என்னை நினைத்தே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட உத்தவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியவற்றை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தன் தேரில் ஏறி நந்தகோகுலத்திற்கு சென்றார். பாக்கியசாலியான உத்தவர் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் நந்தகோகுலத்தை அடைந்தார். அப்பொழுது கோகுலத்திற்கு திரும்பி வரும் பசுக்களும் மற்ற மிருகங்களும் தங்கள் குளம்புகளில் இருந்து தூசியை கிளப்பியதால் அவரது தேர் யாருக்கும் தெரியவில்லை. பசுக்களின் காலடி தூசி உத்தவரின் ரதத்தையே மறைத்தது. பசுக்கள் எல்லாம் தமது கன்றுகளை நோக்கி சப்தமிட்டு கொண்டே வேகமாக ஓடி வந்தன. கன்றுகள் எல்லாம் ஓடி வந்து பசுக்களிடம் பால் அருந்தின. அங்கு திவ்யமான புல்லாங்குழல் ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. கோபர்களும் கோபிகைகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். நந்தகோகுலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் புகழை பாடி தூபதீப ஆராதனைகளால் பூஜித்து கொண்டிருந்தார்கள். வனங்களெல்லாம் பூக்களும் காய்களும் கனிகளும் நிறைந்து இருந்தன. பறவைகளெல்லாம் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. வண்டுகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. தடாகங்களில் அன்னப்பறவைகளும் நீர்க்கோழிகளும் தாமரைகளும் நிறைந்து இருந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவால் கோகுலம் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் அத்தோற்றத்தை மறைப்பதற்காக பகவான் தமது அந்தரங்க சக்தியை விரிவடையச் செய்து சூரிய அஸ்தமனத்தின் பொழுது கோகுலத்தில் வழக்கமாக காணப்படும் பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் உத்தவர் காணும்படி செய்தார். உத்தவர் நந்த மகாராஜனின் வீட்டை அடைந்ததும் நந்த மகாராஜன் எதிர்கொண்டு சென்று பேரானந்தத்துடன் அவரை தழுவிக்கொண்டதுடன் பகவான் வாசுதேவருக்கு நிகராக அவரை வழிபடவும் செய்தார். நந்தகோபர் உத்தவருக்கு மதுரமான உணவுகளை அளித்து ஆசனத்தில் அமரச் செய்து அவரது பாதங்களை பிடித்துவிட்டு களைப்பை நீக்கி பின்வருமாறு கேட்டார். என் அன்பிற்குரிய மகாபாகியசாலியே, இப்பொழுது கம்சனிடமிருந்து விடுபட்டு தன் பிள்ளைகளுடனும் மற்ற உறவினர்களுடனும் கூடி வாழும் எமது நண்பரான வசுதேவர் நலமா? கம்சன் தான் செய்த தீவினைகளால் தானே மரணத்தை தேடிக்கொண்டான். பாவியான கம்சன் தனது சகோதரர்கள் அனைவருடனும் கொல்லப்பட்டான். சாதுக்களையும் தர்மசீலர்களான எதுக்களையும் அவன் எப்பொழுதும் வெறுத்து வந்தான். அவனது அழிவு இந்த உலகத்திற்கே ஒரு பாடமாகும். கிருஷ்ணன் எங்களை நினைக்கிறானா? அவன் தன் தாயாரையும் நண்பர்களையும் நலம் விரும்பிகளையும் இடையர்களையும் தன்னையே நாதனாக கொண்ட ஆயர்பாடியையும் பசுக்களையும் பிருந்தாவனத்தையும் மற்றும் கோவர்தன மலையையும் நினைக்கின்றானா? கோவிந்தன் தன் குடும்பத்தினரை காண ஒரு முறையாவது வருவானா? அப்படி என்றாவது அவன் வருவானாகின் அழகிய கண்களையும் மூக்கையும் புன்முறுவலையும் கொண்ட அவன் அழகு திருமுகத்தை எங்களால் தரிசிக்க இயலும். எப்படியெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் எங்களை காப்பாற்றினான்
எங்களை காட்டுத்தீ, காற்று, மழை, அகாசுரன், பகாசுரன் என்று வெல்ல முடியாத உயிருக்கு ஆபத்தான அபாயங்களிலிருந்து காப்பாற்றினான். உத்தவரே, கிருஷ்ணனின் விளையாட்டான கடைக்கண் பார்வைகள், அவனது புன்னகைகள், அவனது வார்த்தைகள் போன்ற அற்புதங்களை நினைக்கும் பொழுது மற்ற அனைத்தையும் நாங்கள் மறந்து விடுகின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிப்பட்ட யமுனை கரைகள், காடுகள், வீதிகள், வீடுகள் போன்றவற்றில் எங்களை அறியாமல் அவனையே காண்கின்றோம். கிருஷ்ணனும் பலராமனும் தேவர்களின் மகத்தான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்துள்ளார்கள் என்று முன்பு கர்க முனிவரால் கூறப்பட்டது இப்பொழுது உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றது. கம்சன் 10,000 யானைகளின் பலம் கொண்டவன். அவனை ஒரு நொடியில் கொன்றான். கிருஷ்ணனும் பலராமரும் குவலயா பீடம் என்ற யானையையும் சாணூரனையும் முஷ்டிகனையும் வெகு சுலபமாக கொன்றனர். பட்டத்து யானை ஒரு குச்சியை சுலபமாக உடைத்திடுவது போல 3 பனை மரங்கள் நீளமுள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வில்லை கிருஷ்ணன் உடைத்தான். மேலும் ஒரு மலையை ஒரே விரலால் 7 நாட்கள் தூக்கி பிடித்தான். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், இவ்வாறு கிருஷ்ணரை ஆழ்ந்து நினைக்க நினைக்க பகவானிடம் தன் மனம் முழுமையாக ஈர்க்கப்பட்ட நந்த மகாராஜன் மிகவும் கவலைப்பட்டு அன்பு பெருக்கால் பரவசமடைந்து போனார். தன் மகனின் செயல்களை பற்றிய வர்ணனைகளை கேட்ட தாய் யசோதையின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அன்பினால் அவளது ஸ்தனங்களிலிருந்து பால் சுரந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் நந்த மகாராஜனும் யசோதையும் கொண்டிருந்த பரம அன்பை தெளிவாக கண்ட உத்தவர் மகிழ்ச்சியுடன் நந்த மகாராஜனிடம் கூறினார், மரியாதைக்குரிய நந்தரே, நீங்களும் தாய் யசோதையும் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். சர்வேஸ்வரரான ஸ்ரீமன் நாராயணனை மகனாக அடைந்துள்ளீர்கள். நீங்கள் இருவரும் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திற்கும் மூல காரணம். உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் ஆகிய அனைத்திலும் அந்தர்யாமியாக இருக்கின்றவர், அனைத்தையும் இயக்குகின்றவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்முடைய இரட்சகராவார். அவரை சரணடைந்தால் போதும். மரணத்தின் பொழுது நொடி பொழுதேனும் தன் மனதை பகவானிடத்து ஆழ்ந்து விடுமென்றால் அவனது எல்லா பாவ விளைவுகளும் எரிந்து விடுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவற்றின் முற்பிறவி வினைகளுக்கும் ஏற்ப பிறவிகளை அளிக்கிறார். அந்த பகவானே இப்பொழுது தங்களுக்கு மகனாக அவதரித்து உங்களிடம் வளர்ந்தார். இதைவிட புனிதமானது வேறு எதுவும் இல்லை. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் கூடிய சீக்கிரம் கோகுலத்திற்கு வந்து தம் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவார். உங்கள் விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுவார். மதுராவில் உங்களிடம் நான் சில காரியங்களை முடித்துவிட்டு வருவேன் என்று கூறினார். அதுபோல திரும்பி வந்து உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவார். மகாபாகியசாலிகளே, வருந்த வேண்டாம். விரைவில் நீங்கள் கிருஷ்ணரை காண்பீர்கள். அவர் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமானவரோ அல்லது வெறுக்கத்தக்கவரோ, உயர்ந்தவரோ அல்லது தாழ்ந்தவரோ இல்லை. என்றாலும் அவர் யாரையும் அலட்சியப்படுத்துவதும் இல்லை. அவர் மதிப்பும் மரியாதையும் பெரும் ஆசையிலிருந்து விடுபட்டவர். என்றாலும் மற்ற அனைவருக்கும் அவர் மரியாதை அளிக்கிறார். அவருக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை, மற்ற உறவினர்களும் இல்லை. அவருடன் உறவு கொண்டவர்கள் யாரும் இல்லை. எனினும் யாரும் அவருக்கு அந்நியமானவர் அல்ல. அவருக்கு ஜட உடலும் இல்லை, பிறவியும் இல்லை. ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக அவர் எல்லா வகையான அவதாரங்களையும் எடுத்திருக்கிறார். குணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா குணங்களோடு அவதாரம் செய்கிறார். பிறப்பு இறப்பு அற்றவர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் பௌதீக குணங்களை பயன்படுத்துவார். ஆத்மாக்கள் தன்னுடைய கர்ம பலன்களின் காரணமாகவும் குணங்களில் மயங்கிய தன்னையும் அறிவதில்லை, பகவானையும் அறிவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிச்சயமாக உங்களுக்குத்தான் மகன் என்பதும் இல்லை. மாறாக பகவான் என்பதால் அவர் அனைவருக்கும் மகனும் ஆத்மாவும் தந்தையும் தாயும் ஆவார். பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் நடப்பது, நடந்தது, நடக்கவிருப்பது, நாம் கண்டது, கேட்டது, அசைவது, அசையாதிருப்பது ஆகிய அனைத்தும் நடக்கிறது. அவரே எல்லா செயல்களையும் இயக்குகின்றவர். அவரே எல்லா ஆத்மாக்களிடமும் பரமாத்மாவாக எழுந்தருளி இருக்கின்றவர். இப்படி உத்தவர் பேசிக்கொண்டிருக்கும் போது பொழுது விடிந்து விட்டது. அதிகாலையில் கோபிகைகள் எழுந்தனர். நீராடி நெற்றியில் திலகம் அணிந்து கொண்டு தீபங்களை ஏற்றினர். தயிர் கடைய தொடங்கினர். தீப ஒளியில் கோபிகைகளின் ஆபரணங்கள் ஜொலித்தன.
அந்த ஒளிப்பட்டு அவர்களுடைய முகம் மேலும் அழகாக தோன்றியது. தயிர் கடையும் பொழுது கண்ணனை நினைத்து பாடினார்கள். அந்த கிருஷ்ணகானம் நம் பரம்பரத்திலும் கேட்டது, 4 திசைகளிலும் பரவியது. கோபிகைகள் பாடிய ஸ்ரீ கிருஷ்ணகானத்தால் அமர்க்களங்கள் விலகின, மங்களங்கள் பெருகின. கோபிகைகள் அந்த அதிகாலை பொழுதில் ஸ்ரீ நந்தகோபர் வீட்டின் முன் நிற்கும் தேரை பார்த்தார்கள். இது யாருடைய தேர் என்று அறிய ஆசைப்பட்டார்கள். அந்த அக்ரூரர் தான் வந்திருக்கின்றாரோ? இனி எதற்காக இங்கு வந்திருக்கிறார்? நம்முடைய உயிரான கிருஷ்ணனை அழைத்து சென்று விட்டார், கம்சனும் இறந்து விட்டான், பிறகு ஏன் இங்கு வந்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது உத்தவர் அதிகாலையில் நீராடி உதயகால அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு அங்கு வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுப்படி அவர் கூறிய செய்தியை கோபியர்களுக்கு வழங்க உத்தவர் அவர்களை தேடி வந்துள்ளார். அவர்களை எவ்வாறு தேற்றுகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 257 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.